விஜயனாவே பாவம் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாரு. எலெக்ஷன் பக்கத்துல வந்துதான் இதெல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்களா? பாவம் என்னானாலும் வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா. ஹேஷ்டாக். ஹலோ சொல்லுமா. ப்ரோ, இது வரைக்கும் 2 ட்வீட் போட்டிருக்கேன் ப்ரோ. சரி, காசு அனுப்பிடுவீங்கல்ல? 25 ரூபாமா ஒரு ட்வீட்டுக்கு. ஹேஷ்டேக் போட்டதாம காசு அனுப்புவோம், இல்லை 20 ரூபா தான் அனுப்புவோம். ஹேஷ்டேக் போட்டிருக்கேன்னா ஒரு இதுல போட்டிருக்கேன், இன்னொன்றுல போட அதை எடிட் பண்ணி போட்டுறேன் நான். சீக்கிரம் போடுமா. நான் போட்டுறேன். நீ எத்தனை ட்வீட் போட்டு போடுவேன் இன்னைக்கு? நான் இப்ப 2 போட்டிருக்கேன். சரி, இப்ப நம்ம ரீல்ஸ்னா நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுறலாம்னா அது கஷ்டமா இருக்காது. ட்வீட்னா இப்ப எழுதணும்ல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்கணும். எனக்கு தேவை நம்பர் 1 ஹேஷ்டேக்கா மாறுன்னு. சரி, டக்குன்னு போட்டாதான் நீங்க உங்களுக்கு காசு நான் ஜெகதீஷ்ட வாங்கி கொடுப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க, என்கிட்ட 20 ஃபேக் ஐடி இருக்கு. 20 ஃபேக் ஐடில 20 ட்வீட் போட்டா கூட எனக்கு ஒரு அமௌண்ட் நல்லா இருந்தா 25 ரூபா, இல்லனா ஒரு ட்வீட்டுக்கு 2 ரூபா. என்னன்னா சரி என்கிட்ட நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சு 2 ஐடி இருக்கு, நான் அதுல போடுறேன். காசு மறக்காம. ஹலோ, ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ, நான் செய்தி எனக்கு இடி மாதிரி விழுந்துருச்சு ப்ரோ. நம்ம அண்ணி அப்படி செய்வாங்கன்னு நினைக்க. பாவம், அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்நேரம். என்ன கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்காங்கல்ல. என்ன இப்படி நம்ம அண்ணி அண்ணனும் பிரிய விடக்கூடாது ப்ரோ. ஏதாவது செஞ்சு சேர்த்து வச்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம அவர் நல்லா இருந்தால் நான் ஆமாம்மா அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஐயா அப்பா பேசினாருன்னா கொஞ்சம் கேட்பாங்க. என்ன அப்படி பேசுவா இப்படி? சரி. ஆமாம்மா ப்ரோ, அண்ணி நடத்த சரியில்லை. நல்லவங்களே கிடையாது. அண்ணியை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, வெளிநாட்டுல இருந்து இயக்குறாங்க அண்ணி. அதான் எனக்கு தெரியுமே. எப்படி ப்ரோ நீங்க சொல்லுங்களேன். எலெக்ஷன் வந்துருச்சு, கரெக்டா செங்கல்பட்டுல போடுறாங்கன்னா எப்படி ப்ரோ சொல்லுங்க. விலை கொடுத்து வாங்கிட்டாங்க ப்ரோ. நீங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. நாளைக்கு அவங்க கட்சியிலேயே சேர போறாங்க. அவங்களுக்கும் அந்த கட்சியிலையும் தொடர்பு இருக்கு. நான் தான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதெல்லாம் கரெக்டா நடக்குது. இல்ல அண்ணி சரியில்லை. முன்ன மாதிரி அண்ணி, நமக்கு பழைய அண்ணி இல்லை. பரவாயில்ல, விடுங்க. நம்ம தளபதி தான் அடிப்பாரா? அவர் பாவம், அவர் படத்திலேயே அகிம்சையா தான் நடிச்சவர். அதெல்லாம் பண்ண மாட்டார். நான் பாத்துக்கிறேன். ஏங்க, இதெல்லாம் ஒரு விஷயமாங்க? இதெல்லாம் சாதாரண விஷயங்க. ஊர்ல பண்ணாததான் இது. அமெரிக்கால போய் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்கும். ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அவங்க சாதாரணமா பண்ணுவாங்க அமெரிக்கால. இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பெருசா. அதுவும் உள்ள பர்சனல் விஷயத்துல தலையிடவே கூடாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1008 பர்சனல் விஷயம் இருக்கும். அதெல்லாம் வச்சு தலையிடலாமா? அதை வச்சு அரசியல் பண்ணலாமா? அரசியல் பண்றீங்கன்னா நாகரிகமா கொள்கையோட அதை வச்சு அரசியல் பண்ணுங்க. இதை வச்சு எங்க அரசியல் பண்றீங்க? இதெல்லாம் அசிங்கமா இல்லையாங்க உங்களுக்கு? என்னங்க நீங்க? இவன் தான் போன மாசம் வரைக்கும் சீமானும் விஜயலட்சுமின்னு பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு நான் தனிப்பட்ட வாழ்க்கை என்னென்னமோ பேசுறான். பேசிட்டு போட்டோம். அதாவது தைரியமா இருங்க அண்ணா, நீங்க கான்பிடண்டா இருங்க, தைரியமா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. அண்ணா, எப்பவுமே நாங்க தொண்டர்கள் உங்க பக்கம் இருக்கோம்னா, யார் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் உங்களை புரிஞ்சுக்க நாங்க இருக்கோம். உங்க அப்பா உங்களை விட்டு போகலாம், உங்க அம்மா உங்களை விட்டு கொடுத்து பேசலாம், ஏன் உங்க ஒய்ஃபு உங்களை விட்டுட்டு போகலாம், அந்த நடிகை கூட நாளைக்கு உங்களை விட்டுட்டு போகலாம். ஆனா நான் இருப்பேன். அவங்க அதிகமா பெர்ஃபார்ம் பண்றாங்க, நம்மளும் அதிகமாகிறோம். இப்ப நான் பண்ற மாதிரி. அண்ணா, கரூர்ல உங்களுக்காக பொருள் கொடுத்தவண்ணா, கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன்டா நானு. அண்ணா, நீங்க என்ன சாதாரணமா நினைக்காதீங்கண்ணா. நாளைக்கு நீங்க தமிழ்நாட்டு ஆள போறத யாராலையும் தடுக்க முடியாதுண்ணா. அண்ணா, நீங்க ஒரு பொறுக்கின்னு நீங்களே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னா. நீங்க ஒரு கேப் மாதிரின்னு நீங்களே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னா. நீங்க ஒரு கேடுகட்ட குக்கர்னு சொன்னா கூட நான் கூட நம்ப மாட்டேன்னா. எனக்கு உங்களை பத்தி தெரியும். நீங்களே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆனா உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. ஆனா நீங்க நாளைக்கு பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னா அதுக்கு நான் முட்டை கொடுப்பேன். நான் முட்டை கொடுப்பேன். ஆனா கடவுளே, நான் கும்பிடுற அந்த கடவுளே இவனை நம்பாதே, பொறுக்கி போய் அயோக்கிய போய் சொன்னா கடவுளை நான் நம்ப மாட்டேன். உங்கள் நம்புனா நானு. அண்ணா, நாளைக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கண்ணா. உலகத்துல இருக்கிற மொல்ல மலிச்சாவும் சட்டத்துக்கு புறமானது எது வேணாலும் பண்ணுங்க. நான் நிப்பேன் உங்க கூட. நான் நிப்பேன். இருப்பாங்க. அண்ணா, நீ உன் குடும்பத்தை விரட்டி இருக்கலாம், உங்க அப்பா விரட்டி இருக்கலாம், உன் படம் கூட ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கலாம். நீ கருவுல சொந்த கட்சி ஆளுகளை கூட நீ கண்டுக்காம விட்டுருக்கலாம் தான்.
ஆனா எனக்கு தெரியும்னா நீ எவ்வளவு பெரிய கேவலத்து இது நல்லவன். அண்ணா, நான் இருக்கேண்ணா, நான் இருக்கேண்ணா, நான் இருக்கேண்ணா. நான் இருக்கேன். நான் இருக்கேண்ணா. அண்ணே, யாரையும் நம்பாதனே, கூடவே இருப்பாங்கன்னு நம்பிராதனே. நான் இருக்கேன் உனக்காக, நான் இருக்கேன். இந்த நேரத்துல எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல வேணுக்குன்னு இப்படி பண்றாங்கன்னா, அண்ணிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா பின்னாடி பெரிய சதி இருக்கு. இந்த நேரத்துல நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹேஷ்டேக் போட்டு விஜயனாவை காப்பாத்தணும். ஹேஷ்டேக் போட்டா போதும், விஜயனாவை காப்பாத்திடலாம். I stand with புது அண்ணி. பொது அண்ணி, ஐயோ இவன் புதுசா போறான். ஐ ஸ்டாண்ட் வித் ஆல்வேஸ் அண்ணா. ஹாய் எம்ஜிஎம் ஸ்குவாட், எம்ஜிஎம் ஸ்குவாட் ஹாய். இன்னைக்கு ஃபுல்லாக சாயங்காலத்துலேருந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய அவதூறை நம்ம விஜயனாவுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் ஒரு பர்சனல், ஒரு நீங்கள் டிவோர்ஸுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா மாறி போயிடுச்சு. அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இப்போ நீங்கள் என்னை செருப்படுத்த அடிக்கலாம், ஏண்டா திருப்பூருக்கு தான். இதுக்கு முன்னாடி வந்து பல இடங்களில் வந்து நீ வந்து பல நடிகர்களோட வீடியோலாம் நீ எடுத்து டிவோர்ஸ் பற்றிலாம் பெருசாக பேசினியே, இது மட்டும் எப்படா பர்சனலில் வரும்னு கேட்கலாம். அது பட் நம்ம அண்ணனுக்காக வரும்போது மட்டும் அது பர்சனலாக வந்துடும். மற்றவங்களுக்கு யாருக்காவதுனா நான் ஓட்டை பிரித்து எட்டி பார்த்துருவேன், அது பாத்ரூமாக இருந்தாலும் சரி. பட் இது நாம் வந்து எம்ஜி எல்லாரும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா வந்து என்ன பண்ணிட்டாரு, எதுவும் பண்ணல. அதாவது அந்த அவங்களுடைய மனைவி வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாரு, காசு எதுவும் கொடுக்காம ஏமாற்றிட்டாரு. அவங்க யூகேயில் பல பெட்ரோல் பங்க் வச்சு பெரிய பிஸ்னஸ் மேன், விஜயனாவோட பல மடங்கு கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கவங்க. அப்படி இருந்தவங்களே பணமே கொடுக்காம வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காரு. பல இடங்களுக்கு கூட்டு போகாமல் டார்ச்சர் பண்ணியிருக்காரு, மைண்ட் அளவில் ப்ரெஷர் கொடுத்துருக்காரு, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். இது அவங்களுக்குள்ள நடந்த பர்சனல், இதை நீங்கள் பேசவே கூடாது. அது அவங்க தனிப்பட்ட விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் விஜயனா பாருங்கள், இப்போ தான் கரூர்லேருந்து மீண்டு வராரு. அதுக்குள்ளே அவருக்கு வந்து ஜனநாயகன் ஒரு அடி, அதுக்குள்ளே பாருங்கள் இன்னொரு அடி. இப்படி அவர் எவ்வளோ தான் கஷ்டத்தை ஒரு அவருடைய இடத்துல இருந்து யோசிங்க. பாவம், அவர் உண்மையிலேயே ரொம்ப அயோக்கியத்தனமான பொறுமையாக இருக்கார். அவரை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவர் இந்த விமன் ஹராஸ்மெண்ட் கேஸ்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றணும். அண்ணன் வாயை திறக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் ஒருபோதும் வாயை திறக்க மாட்டார். நம்ம தான் அவரோட வாயாக இருந்து வாய் பிழைப்பால் வந்து அவரை வந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு. தொடர்ந்து ஹேஷ்டேக் போட்டு அவரை காப்பாற்றுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவோம், தொடர்ந்து பேசுவோம். இது பர்சனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க போயிட்டு செங்கல்பட்டுல இருக்கிற ஃபேமிலி கோர்ட்ல டைவர்ஸ்க்கான ஒரு மனு கொடுத்திருக்காங்க நம்ம தளபதி விஜய் கூட. இது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட இன்னர் தாட் சொல்லுது. பட் ஆனா இது உண்மையா இருந்து விஜய் ரசிகரா இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் நான் படம்லாம் நடிக்க மாட்டேன், மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு மாடலும் போட்டாரு, நல்லபடியா தான் போச்சு. அதுக்கப்புறம் கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது பாத்தீங்களா, 41 பேர் இறந்துட்டாங்க. அதுல இருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அதுல இருந்து மீண்டு வந்து இப்பதான் போலாம் பார்த்தா சிபிஐ என்கொயரி அந்த என்கொயரியும் போட்டு தலைவனை போட்டு சாயந்தரத்துல இருந்து விஜய் பத்தி அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் கரூர் விஷயத்துல முடக்கணும்னு நினைச்சாங்க, முடியல. ரெண்டாவது மக்களை சந்திக்க விடாம வந்து அவரை தடுத்தாங்க, அதையும் கடந்து வந்துட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவருக்கு அவதூறு வந்து பரப்பிட்டு. சங்கீதா மேடம், எவ்வளவு தைரியம் தான் எங்க தளபதி கிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்டிருப்பீங்க நீங்க? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 200 ரூபாய் வாங்கிட்டீங்களா டிஎம்கே கிட்ட இருந்து? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு காரணம் கண்டிப்பா டிஎம். ஏண்டா டேய், இதை தான்டா நான் போன வாரம் சொன்னேன். அப்பெல்லாம் என்ன கழுவி ஊத்துனீங்களேடா, என் பரம்பரையை எடுத்தீங்களேடா. நான் அப்போ சாராயம் தொழில் வித்துட்டு இருந்தேன், அதை முதற்கொண்டு எழுத்தீங்களேடா டே. ஆனால் இப்போ நான் சொன்னதுதான் உண்மைன்னு வந்திருக்கு. எனக்காக வந்து நில்லுங்கடா. இப்போ எனக்கு ஹேஷ்டேக் போடுங்கடா. யாருன்னா இப்போயாவது எனக்கு ஓட்டு போடுங்கடா. பாருங்கடா, நான் சொன்னதாண்டா உண்மை.